ராமனே எத்தனை ஆதரத்தோடு ராமாயணத்தை கேட்டிருக்கிறார். ஒரு ஸ்லோகம் ராமாயணத்திலே உள்ளது. சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவ. ஹா, வால்மீகி ரொம்ப ஆச்சரியப்படுகிறார், வியப்பு. ராமன் தனியாக உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ரொம்ப இனிமையான அனுபவம். இப்படி ஒரு கதை அவரே கேட்டதில்லை. எவ்வளவு ராஜ்ய காரியத்துக்கு நடுவில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு பொறாமை. கீழே இருக்கிற மக்கள்லாம் ஒருத்தருக்கொத்தர் இடிச்சுன்னு உட்காண்டு இவர் தொடை அவர் தட்டுறார், அவர் தொடை இவர் தட்டுறார், ஹாஹான்னு சிரிச்சுட்டு இருக்கார்கள். பலே பலே அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறார். கொலை கொலை கொன்னுட்டான். சங்கீத கச்சேரி ஓஹோ நடக்கிறது. இன்னைக்கு கல்யாணி ராகம் தோடி ராகம் பாடினார், கொன்னுட்டார் வித்வான்வா. அவர் என்ன கொலையா பண்ணார் அப்படின்னா அவ்வளவு அழகா பாடினாராம், அவ்வளவு இனிமையா இருந்ததுன்னு. அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மக்கள்லாம் அனுபவித்தா. இவருக்கு கூட தொடதட்ட ஆள் இல்லையே. இவர் யாரை பார்த்து சிரிப்பார்? பக்கத்தில் ஒத்துரும் இல்லை. நம்ம இந்த மக்களோட மக்களாக கீழே போய் உட்கார்ந்துடணும் என்று நினைத்து படிக்கட்டா மெதுவாக இறங்குறார். அரசன் நகர்ந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா சபை கலைந்து விடும். ராஜா இருக்கிற வரைக்கும் தான் சபை நடக்கும். ஒரு ராஜா எழுந்துட்டார், கோபமாக்கம்னு பயந்துடுவா. ஒத்தர் கண்ணுக்கும் படாமல் அவர்களும் ராமனை கண்டுகொள்ளவே இல்லை. ராமாயணத்தில் இருந்த ஈடுபாடு ஒவ்வொரு ஸ்லோகமும் அக்ஷர லட்சம் பொருள். ராமனின் கதை, ராமனையே விட்டுட்டார்கள். பார்த்ததெல்லாம் ராமாயண கதை. இவர்கள் கண்ணில் மண்ணை தூவினார். ராமன் மெதுவாக இறங்கி வந்து மக்களோட மக்களாக குறுக்க உட்காண்டு ராமன் தொடைய பக்கத்தில் இருக்கிறவர் தட்டுறார், பக்கத்தில் இருக்கிற தொடைய ராமன் தட்டுறார். யார் யார் தொடைய தட்டுறார்னே தெரியல. ஆனந்தமான அனுபவம். இப்படி அனுபவித்தா தான் ராமாயணம் சிறக்கும். இப்படித்தான் எங்குமே அனுபவித்து கொண்டு வந்தோம். இப்போதில்லை, தற்போதில்லை. தற்போது அவரவர் தனியே, அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவர்களான்னு சேர்ந்து உட்கார்ந்தா தான் துணை கேள்வியாக ஒத்தருக்கொத்தர் சத்சங்கம், சாது சமாகமம், பாகவத சமாகமம், அந்த பக்தியை ஒத்தருக்கொத்தர் பரிமாறிக்கொண்டாத்தான் வளருமே தவிர நாம் தனியே அமர்ந்திருப்பதற்கு பதரிகாசிரமத்து யோகிகள் இல்லை. அவ்வளவு சக்தி நம்ம இடத்தில் இல்லை. அந்த யோகிகள் கூட ராமாயணம் கேட்க வந்தால் தன்னடையே உருகி போய் 10 பேர் சேர்ந்து தான் அமர்ந்திருப்பார்கள். அன்னைக்கு பாட்டு முடிய போகிறது. எல்லாரும் முடிந்து எழுந்திருந்து பார்த்தா சிம்மாசனத்தில் ராமனை காணோம். ஹாஹா, எங்கே ராமன்? அரசனை காணோம்னால் அவர் தான் இவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து தொடை கொட்டி கொண்டிருக்கிறாரே. ராமனுக்கே உள்ளத்தை உருக்கி கீழே இறங்கு வர வைக்குமானால் வைகுந்தத்திலிருந்து ராமனாக இறங்கினது ஆச்சரியமில்லை. அது அவருடைய கருணை. ஆனால் பதவிக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்து கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்தாரே, அது அவர் கருணை அல்ல, ராமாயணத்தினுடைய ஈர்ப்பு. உலகம் முழுக்க கீர்த்தி இருக்கிறது ஆச்சரியமில்லை. ராமனையும் உருக்கித்தே, அது ராமாயணத்தின் சீர்மை.